ஒரே ஒரு அறிக்கை தான் ஒட்டுமொத்த ஊடகத்தையும் சமூக வலைத்தளத்துல மிகப்பெரிய ஒரு கதறலே கிளப்பி விட்டுருக்கிறாரு மருத்துவர் ஐயா. என்னடா அப்படின்னு பார்த்தாக்க, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இன்று வரை நாங்கள் பொறுத்திருந்தோம், இனிமேலும் பொறுத்திருக்க முடியாது. போராட்டத்தை அறிவிக்க தயாராகிவிட்டோம். விரைவில் போராட்டம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ஐயா பிரஸ் மீட்ல சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இந்த திமுக ஊப்பிங்கெல்லாம் என்னடா இது, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, திடீர்னு போராட்டம் அறிவிச்சிட்டாங்களே, நம்ம எப்படா இவங்களை சமாளிக்க போறது? தேர்தலுக்கு முன்னாடி இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க தேர்தலுக்காக நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்லி நம்ம சமூக வலைதளத்துல இவங்களுக்கு எதிராக கருத்து பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறானுங்க. இப்போ இந்த சூழ்நிலையில தேர்தல் தான் இப்ப இல்லையே, வன்னியர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துடுவாங்களே, இவங்களுக்குள்ள ஒன்னா சேர்ந்து இவங்க பின்னாடி அணி வகுத்துட்டா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல நமக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல ரொம்ப வேதனை இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது.